ஆகவே அவர்கள் தங்கள் வாக்குறுதிகளுக்கு மாறு செய்ததினாலும் அல்லாஹுடைய வசனங்களை அவர்கள் நிராகரித்ததாலும் நியாயமின்றி நபிமார்களை கொலை செய்து கொண்டிருந்ததாலும் எங்கள் உள்ளங்கள் திரையிடப்பட்டு விட்டன. ஆகவே எவருடைய உபதேசமும் பயனளிக்காது என்று அவர்கள் கூறி வந்ததாலும் நாம் அவர்களை சபித்து விட்டோம். அவர்கள் கூறியதை போல் அல்ல, மாறாக அல்லாஹ் தான் அவர்களுடைய நிராகரிப்பின் காரணமாக அவர்களுடைய உள்ளங்கள் மீது முத்திரையிட்டு விட்டான். ஆதலால் அவர்களில் நல்லோர் சிலரை தவிர மற்றவர்கள் நம்பிக்கை கொள்ளவே மாட்டார்கள். அவர்களில் இத்தகைய நிராகரிப்பினாலும் மரியமின் மீது அபாண்டமான அவதூறை கூறியதாலும் அவர்களை நாம் சபித்தோம். மேலும் அல்லாஹுடைய தூதர் மரியமுடைய மகன் ஈசா மசீஹை நிச்சயமாக நாம் சிலுவையில் அறைந்து கொலை செய்து விட்டோம் என்று அவர்கள் கூறியதனாலும் அவர்களை சபித்தோம். அவரை அவர்கள் கொலை செய்யவும் இல்லை, அவரை அவர்கள் சிலுவையில் அறையவும் இல்லை. அவர் இருந்த அறைக்குள் அவரை தேடி சென்றவன் அவரை போல் ஆக்கப்பட்டு விட்டான். தேடி சென்ற மற்றவர்கள் அவனையே சிலுவையில் அறைந்தனர். இதனால் அவர்கள் சந்தேகத்துக்குள்ளாக்கப்பட்டு விட்டனர். ஆகவே எவர்கள் இதற்கு மாறான அபிப்பிராயம் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வீண் சந்தேகத்திலேயே ஆழ்ந்து விட்டனர். வீண் சந்தேகத்தை பின்பற்றுவதை தவிர அதில் அவர்களுக்கு உண்மையான ஞான ஆதாரம் கிடையாது. நிச்சயமாக அவர்கள் அவரை கொலை செய்யவே இல்லை. எனினும் அல்லாஹ் அவரை தன் அளவில் உயர்த்தி கொண்டான். அல்லாஹ் அனைவரையும் மிகைத்தவனாக